ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா காங் வந்துட்டு மாட்டி இருந்திருப்பான் ஹீரோயின்ட்டு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை தான் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இது உண்மைக்குமே ஹியூமனோட மொரலாக தான், அப்போ அதோட சாம்பிளுமே இங்கே தான் இருக்குமா? அப்போ காங் வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் சொல்கிறத ஒரு நிமிஷம்னாச்சு கேளுங்களேன் அப்படின்னு. ஜின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர கட்டுப்பாகி அவனோட மூஞ்சிலே பார்த்தீங்கன்னா குத்திட்டு இருக்கான், மரியாதையாக அந்த இன்குபேட்டரை ஓப்பன் பண்ண அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் அதை ஓப்பன் பண்ண அதுக்குள்ளே இருக்கிற அந்த சாம்பிள் எடுத்து இவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆர்வமாக வந்து பார்க்குறான். அது பார்த்தீங்கன்னா மோரலாவாக டெவலப் ஆகிருக்கு. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. ஹீரோக்கெலாம் ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. அதே சமயம் இந்த சேர்மனை தான் காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க, நம்மளோட அந்த மோரலாக எல்லாமே வந்ததுக்கப்புறமா நம்ம பெஸ்ட்டான டாக்டர்ஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறேன், இதுக்கப்புறம் ஹீரோ வந்து உன்னோட டாக்டர் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ இந்த அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குழந்தை பிறக்க போகுதே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. அப்புறம் இதுக்கப்புறம் ஹீரோக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, அவனை வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளே நான் சேர்த்துக்க மாட்டேன். ஸோ அதுக்கு பதிலாக நீ வந்து காங்க கல்யாணம் பண்ணிக்கோ, ஹாங் தானே இந்த விஷயங்கள்லாம் பண்ணா அப்படின்னு அவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்டு இருக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கா. ஹியூமனோட எக்ஸ் அண்ட் ஸ்பெர்ம்ஸை வந்து ஸ்பேஸ்க்கு இது வரைக்கும் யாருமே கொண்டு வந்தது கிடையாது. இந்த எக்கை எப்படி நீ கொண்டு வந்த, உன் கூட ஹெல்ப் பண்ணது யார், எப்படி இந்த எக்கு ஃபஸ்ட்டு உனக்கு கிடச்சிது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கா. இந்த எக்கை வந்து பேங்க்லேருந்து தான் டொனேட் பண்ணாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலான்றதுக்காக தான் அப்படின்னு. சரியா, அந்த ஸ்பெர்ம் யாரோடது, உன்னோடதே நீ யூஸ் பண்ணிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை அது வந்து சாண்டியோடது அப்படின்னு. எது என்னோடதா அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகிட்டு இருக்கான். ஆமாம், நீ வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சுருந்தீல அந்த சாம்பிளை தான் நான் எடுத்து யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு. என்னடா சொல்கிறீங்க, அப்போ இது எல்லாமே என்னோட குழந்தைங்களா அப்படின்ற மாதிரி அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டேன் தான். ஆனால் சாண்டினாலேயுமே வந்துட்டு குழந்தை பெற்றுக்க முடியாது தானே, ஏன்னா அவனோட ஸ்பெர்மில் வந்துட்டு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குது. பட் நான் வந்துட்டு இங்கே 0 கிராவிட்டியில் இதை வந்து ஃபர்டிலைசேஷன் பண்ணியிருக்கேன். இது நல்ல விஷயம் தானே அப்படி? எது நல்ல விஷயம்? நீ பெர்மிஷனே இல்லாமல் லீகலாக இந்த விஷயங்களை பண்ணியிருக்க, நீலாம் ஒரு சயின்டிஸ்டா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க. இப்போ நான் என்ன கொலை குத்தம் பண்ணிட்டேன்? பூமியில் எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே, இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் தானே அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்களே. நீங்கள் அந்த எலியை டெய்லி வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது எப்போ இன்டிமேட் ஆகும், எப்போ வந்துட்டு குட்டி போடும் அப்படின்னு. அது நீங்கள் பண்ணுறது கரெக்டு, ஆனால் ஹியூமன்ஸுக்கு நான் இதை வச்சு பண்ணுறது தப்பா அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தையில் சொல்லிடுறா, நான் வந்துட்டு இதை அழிக்க போகிறேன் அப்படின்ட்டு. எல்லாத்துக்குமே ஒரு மாதிரியா இருக்கு. சாண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அழுது உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் போல். கிட்டத்தட்ட 6 எக்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். அவனோட கண்ணீர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மிதந்து போயிட்டுருக்கு. இவன் அந்த சாம்பிளை எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ ஹீரோ வந்து அப்படியே மெதுவாக கேட்குறான், இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. என்னடா மனசுக்குள்ளே உனக்கு குழுன்னு தானே இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்குது அப்படின்ற லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்க. உன்னோட கோலும் என்னோட கோலும் இங்கே ஒன்று தான். இப்போ நம்ம அந்த எக்ஸை வந்து காப்பாற்றி ஆகணும், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்துகிட்டு இருக்கான். ஸோ இதுக்கு மேலே வேலை இல்லைவன்ட்ட பேசி அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோன்ட்ட வந்து பேசி பார்க்குறான், நீ வந்துட்டு இந்த செல்ஸை வந்து தயவு செஞ்சு அழிச்சிடாத, ஏன்னா அது உயிரோடு இருக்குது அப்படின்னு. இது ஜஸ்ட்டு வந்து ஒரு செல்லு தான், 16 டிவைட் ஆகிருக்கு, அவ்வளோதான் அப்படின்னு. என்ன பேசிகிட்டு இருக்க, அது வந்துட்டு ஒரு உயிர் தான், அது ஒரு குழந்தை அப்படின்னு. இங்கே பாரு, இந்த எமோஷனல் எல்லாத்தையுமே நீ பூமியில் போய் பேசி, இங்கே இருக்கிற ரேடியேஷன் வைப்ரேஷனால் இந்த எக்கு எப்படி டெவலப் ஆகுன்னே சொல்ல முடியாது. அது ரொம்ப பெரிய ஆபத்தாக கூட இருக்கலாம், ஏன் மாஸ் கேன்சராக கூட இருந்திருக்கலாம். ஸோ இதை நம்ம பூமிக்கு கொண்டு போகும்போது என்ன ஆகும், எல்லாருமே செத்து தான் போகணும், சொன்னால் கேளு, மரியாதை இங்கேருந்து போ அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அந்த கிராஷ் பண்ணுற மிஷினில் கொண்டு போய் வைக்க போகிறாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா தடுக்கிறான், என்னென்னமோ பேசி பார்க்குறான். ஆனாலும் அவங்க பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரியே கிடையாது. இது ரொம்ப பெரிய டேஞ்சர் அப்படின்னா அந்த கிராஷ் பண்ணுற மிஷினில் பார்த்தீங்கன்னா போட்டுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சுக்காக உடஞ்சி போயிடுது. ஹீரோக்கெலாம் பார்த்தீங்கன்னா அழுகையே வந்துடுது. ஸோ ஒரு மாதிரி வெக்ஸாகி சொல்லிகிட்டு இருக்கா, நீ ஒரு கொலகாரி அப்படின்னு. என்ன சொன்ன அப்படின்னு. ஆமாம், நீ ஒரு கொலகாரி, ஒரு உயிரை கொண்டுட்ட, ஒரு உயிர் இல்லை 6 உயிரை நீ கொண்டுட்ட அப்படின்னு. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாங்க. திரும்பவும் சொல்லுவேன், நீ ஒரு கொலகாரி தான். உன் மேலே போய் எனக்கு ஃபீலிங்ஸ் வந்தது பாரு, அதை நினச்சி நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறேன். என்னோட உயிரை ரொம்ப ரிஸ்கில் வச்சு உன்னை காப்பாற்றுறதுக்காக வந்தேன்ல, அது ஏன்டா அப்படி பண்ணோன்னு நினைக்கிறேன். அப்படியே உன்னை சாக விட்டுருந்துருக்கணும். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அது ஓகேவான்னு கேட்டேன்ல, அதை நான் திரும்ப வாங்கிக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு.
ஓகே. எனக்குமே இதுதான் வேணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் அந்த சீஃப்‌க்கு பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆயிறாங்க. "என்னம்மா சொல்ற?" அப்படின்னு. இதுக்கப்புறம் காங்குக்கு பார்த்தீங்கன்னா, வீடியோ கால் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க. "நீ எதுக்காக இந்த மாதிரி இல்லீகலா எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு அதுக்கான ரைட்ஸ் யாரு குடுத்தா? இதுக்கப்புறமா நீ வந்துட்டு ஒரு அஸ்ட்ரானாட்டே கிடையாது. உன்ன நாங்க வேலைய விட்டு தூக்குறோம். நீ இப்ப கன்டின்யூ பண்ற அந்த ப்ராக்ரஸ் எல்லாத்தையுமே ஈவ் வந்து கன்டின்யூ பண்ணிப்பாங்க. இனி நீ 3 நாள்ல ரிட்டர்ன் பூமிக்கு வந்துருவீல்ல. அதுக்கப்புறம் உனக்கான பனிஷ்மெண்ட்டை நீ வந்து அனுபவிக்கலாம்" அப்படின்ட்டு அவங்க கட் பண்ணிடுறாங்க. இவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கப்புறமா ஈவ் பார்த்தீங்கன்னா, அந்த மைக்ரோஸ்கோப் எல்லாத்தையுமே கழட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்க்குறான், இவையே இதை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் பார்த்தா தெரியலையா, இந்த மைக்ரோஸ்கோப்பை தான் கழட்டிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் தப்பாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாருங்க, நான் வந்து $70 பில்லியன் கொடுத்து இங்கே வந்திருக்கேன். நான் ஸ்பெர்மோட மோட்டிலிட்டி எல்லாம் நான் செக் பண்ணணும். ஸோ எனக்கு அந்த மைக்ரோஸ்கோப் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம், நீ காசு கொடுத்து தான் இங்கே வந்திருக்க, யாரும் இல்லைன்னு சொன்னா, நீ அந்த ஸ்பெர்மை வந்து ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கோ. மெயின் லேபில் வந்து மைக்ரோஸ்கோப் இருக்குது, அதுவும் சிசிடிவி கேமரா இருக்குது. ஸோ அந்த ஃபுட்டேஜுக்கு கீழே நீ வந்து ஒர்க் பண்ண, ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்ட்டு இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அதை பூட்டி லாக் பண்ணிடுது. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. காங் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை சீஃப் கிட்ட சொல்லலாம் அப்படின்றதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். இந்த சைடு அந்த சீஃபை தான் காட்டுறாங்க. ஸோ அந்த எக்கு வந்து மாரலாக டெவலப் ஆகிட்டு இதுக்கப்புறம் அது பூமிக்கு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து பேர குழந்தைங்களாம் பிறந்துருவாங்க அப்படின்ட்டு இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காப்ல. சாய் மட்டும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கா. எதுக்கு நீ இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க? நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது, உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு. அவள் எதுவுமே சொல்லலை. இங்கே பாரு, நீ காங்கை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கா, அடுத்த 30 வருஷத்துக்கு உனக்கு தான் இந்த கம்பெனி. ஸோ காங்கோடு சேர்ந்து நீயும் ஒரு வாரிசை உருவாக்கு, எல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை, ரொம்ப கடுப்போட உட்காந்துட்டு இருக்கால. அப்போ காங் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிடுறான். இவரும் ரொம்ப ஆனந்தமாக கேட்டுட்ருக்காரு, ஆமாம் நீ எப்போ அந்த எக்ஸை வந்து அமுச்சு விட போகிற அப்படின்ட்டு. ஸோ இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், என்னை மன்னிச்சிருங்க, அந்த எக்கு எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஹீரோட்ட இன்னி 3 எக்கு இருக்குது, அதை நான் வாங்கி நான் ஃபர்டிலைசேஷன் பண்ணலாம் அப்படின்னாலுமே அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மைக்ரோஸ்கோப் எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டாங்க, வேறு வழியே இல்லை, என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. இதை கேட்ட சேர்மன் பார்த்தீங்கன்னா அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே சரிஞ்சு விழுகிறாப்புல. சாயோட அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு மாதிரி தான் முழிச்சுட்ருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம மீனாவை தான் காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா ஹேண்டெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஜின்னுமே வந்துட்டுருக்கான். ஸோ இவள் பார்த்தீங்கன்னா பார்க்குறா, என்னடா அப்படின்னு, இந்த லூசு பையன் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்னு. இவளும் ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி மண்டையாட்டும் போது, அங்கிட்ட தானே காங்கோட அந்த லாட்ரி டிக்கெட் இருக்குது அப்படின்னு. இவள் ஷாக் ஆகிடுறா, இவனுக்கு அப்புறம் தெரியும் அப்படின்னு. ஸோ நான் சாண்டிக்கிட்ட வந்து இந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அவன் வந்து கொரியா போனதுக்கு அப்புறமா அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே கிளைம் பண்ணிடுவான், நம்ம வந்துட்டு 3 டிவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா. அப்போ என்னோட சிஸ்டர் அப்படின்னு, நீ அந்த லாட்ரி டிக்கெட்டை வந்து கண்டுபிடிச்ச, நான் வந்துட்டு அந்த அமௌண்ட்டை எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை யோசிச்சு சாண்டிகிட்ட போய் இதை கன்வே பண்ணேன். ஆனால் உங்கள் அக்கா என்ன பண்ணா, அவளுக்கு எப்படி கொடுக்குறது அப்படின்னு. இல்லை எங்கள் அக்காவுக்குமே ஒரு பங்கு கொடுக்கணும், அப்போ தான் நான் இதுக்கு ஒத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவனு சொல்கிறான். இதுக்கப்புறம் அந்த சேர்மனை தான் காட்டுறாங்க. அவரை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ இவன் வந்து சொல்லிட்டு இருக்கா, அப்போ இப்போ உங்களுக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ ஹீரோக்கு கால் பண்ண, அவனை வந்து ஏதாவது பண்ணி அந்த ஃபர்டிலைசேஷனை பண்ண சொல்லுங்க அப்படின்னு. ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, அப்பா ஹீரோனால இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை விட அவங்க அன்னைக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறான். ஆனால் அவனுக்கு மைக்ரோஸ்கோப் வந்து வேணும்ல, அவங்ககிட்ட இருக்கிற 3 எக்ஸை வந்து ஃபர்டிலைசேஷன் பண்ணோன்னா அது கண்டிப்பாக வேணும் தானே அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா கையில் வந்து 2 நீடில் மாதிரி வச்சுருக்கான். ஸோ மைக்ரோஸ்கோப் இல்லாமல் நான் இதில் தான் அதை ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு. நீ என்ன பைத்தியமாடா, மைக்ரோஸ்கோப் வச்சு நீ இந்த நீடில் வச்சு இன்ஜெக்ட் பண்ணும்போதே உன்னால் ப்ராப்பராக பண்ண முடியாது, ஏன்னா அங்கே 0 கிராவிட்டி, நீனே மிதந்துட்டு தான் இருப்ப. இதெல்லாம் மைக்ரோஸ்கோப் வேற இல்லை. அப்போனா அங்கே இருக்கிற டீம்மேட்ஸ் எல்லாத்துலேயுமே போய் என்னோட காலை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க, நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த நீடில்ஸை வச்சு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லு அப்படின்னு. இவனுக்கு என்ன மண்டையில் தோணுச்சுன்னு தெரில. உடனே பார்த்தீங்கன்னா அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான், ஃபோனை கூட கட் பண்ணாமல். அந்த ஃப்ரெண்டு கத்திட்டு இருக்கான், அவன் எங்கே போனான் அப்படின்னு. அதே சமயம் இங்கிட்ட மீனா, சாண்டி, அப்புறம் ஜின் 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏது அவன் இந்த எக்கை ஒன்று ஹோல்ட் பண்ண சொன்னானா அப்படின்னு. ஆமாப்பா, அவன் கேட்குறத நம்ம பண்ணிடலாம், அப்போ தான் நம்மளுக்கு $500 பில்லியன் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ சாண்டி வந்து கேட்குறான், எதுக்கு அவன் அந்த எக்கை உன்னை வந்து வச்சுக்க சொன்னான், இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா அப்படின்னு. என்னவா இருந்தாலும் என்ன அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா வரான்.
அப்போது மீனா வந்து சொல்லிட்டு இருக்கா, நீ சொன்ன மாதிரி அந்த எக்கை வந்து நான் பாதுகாப்பாக வச்சுருக்கேன். ஸோ நீ காங்கிக்கிட்ட இந்த காசை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு. ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சாண்டி வந்து கேட்குறான், எதுக்காக நீ அந்த எக்கை வச்சுருக்க, அதை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான், ஹாங் வந்துட்டு என்ன பண்ணானோ அந்த விஷயங்களை பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். ஹாங் வந்து பொய் சொன்னால் அது உன்னோட ஸ்பெர்ம் அப்படின்னு. ஆக்சுவலாக அது வந்து என்னோட பேஷண்ட்டோட ஸ்பெர்ம் அண்ட் எக்கு தான். அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு. சாண்டி பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இருக்கான், அட படுபாவி பயலே ஹாங்கு இருடா உன்னை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த விஷயத்துக்கு அப்படின்னு. என்ன பைத்தியமா நீ, ஹாங்குக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும்ல, அவனை வேலையை விட்டே தூக்கிட்டாங்க, அதே மாதிரி நாங்களும் நிற்கணுமா, எங்களாலாம் முடியாது அப்படின்னு. டே நான் அந்த டிக்கெட்டை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, அதே மாதிரி இந்த விஷயங்களை நீங்கள் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துக்கோங்க அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, இது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ நீங்கள் அந்த $500 பில்லியன் மறந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவங்களும் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போது ஜின் வந்து சொல்லிட்டு இருக்கான், சரிடா நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னே வச்சுக்கோ, மைக்ரோஸ்கோப் இல்லாமல் நீ என்ன பண்ணுவ, அட நீங்கள் என்னோட காலை டைட்டாக ஹோல்ட் பண்ணால் மட்டும் போதும், நான் வந்துட்டு அந்த நீடில்ஸை வச்சு நான் இன்ஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு. இதுக்கப்புறமா சாயோட அண்ணியை தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கூட இருந்தால் அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. ஒரு மாதிரி வெக்ஸான மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்க ஹஸ்பண்டுமே இல்லை, இவங்கனால குழந்தையுமே பெற்றுக்க முடியல. இப்போ நம்ம எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு பாலத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்க காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு மேலேருந்து கீழே குதிச்சிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. இதுக்கப்புறம் இங்கிட்டு நம்ம அந்த க்ரூ மெம்பர்ஸை தான் காட்டுறாங்க. சாண்டிக்கு பார்த்தீங்கன்னா இதை பண்ணுவோமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி யோசனையாக இருக்குது. ஏன்னா இவனுக்குமே வந்துட்டு குழந்தை இல்லாமல் தானே இருக்குது. அதனால அவன் அந்த ஃபீலிங்ஸை வந்து புரிஞ்சுக்கிறான். எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான், நம்ம இந்த விஷயத்தில் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இது பெரிய ரிஸ்க்கு, வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ ஓகே நானே வந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அங்கே வந்து அவங்க ஒய்ஃப் கூட எடுத்து அந்த ஃபோட்டோவை ஒட்டி வச்சுருக்கான். அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு தான் வராங்க. அதான் இவங்களோட சூட்டெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு தான். ஆமாம், இவன் ஏன்டா இந்த இடத்துக்கு வர சொன்னான், ஆனால் ஆல்ரெடி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கான் அப்படி. அந்த டைமு சாண்டி மேலே பார்த்தீங்கன்னா யாரோ கை வைக்கிற மாதிரி இருக்குது. இவங்களும் திரும்பி பார்த்தா அந்த சூட்டு தான். அவங்க 2 பேரும் பயந்தே போயிடுறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்கான், நீ என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த ஜீரோ கிராவிட்டியில் வந்து ரொம்ப வந்து பறந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சூட் போடும்போது கொஞ்சம் கனமாக இருக்கும்ல, அந்தளவுக்கு நான் பறக்க மாட்டேன். ஸோ நீங்களும் வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு. பாரு பையனுக்கு நல்ல மூளை தான் அப்படின்ட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணி அவனை பார்த்துட்ருக்காங்க. மீனா எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்க சொல்ல மாட்டுறாங்க, என்னாச்சுன்னு தெரில. இதுக்கப்புறமா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடியில் வந்து நிறைய ட்ராப்பாக வச்சுருக்கான். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மோட சாம்பிள்ஸ் தான். ஸோ அதை நல்லா உத்து பார்க்கும்போது அதில் 2-3 ஸ்பெர்ம் தான் பார்த்தீங்கன்னா நீந்திகிட்ருக்கு. இவனும் அந்த இன்ஜெக்ஷன் வச்சு ஒரு ஸ்பெர்மை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கேட்ச் பண்ணிடுறான். இதுக்கப்புறமா அந்த எக்கில் பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு கரெக்டாக இன்ஜெக்ட் பண்ண போகிறான். பட் அதை பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுது. ஐயோ இனி 2 எக்கு தான் இருக்குது, ஸோ கொஞ்சம் கவனமாக பண்ணு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவன் அந்த ஸ்பெர்மை வந்துட்டு கேட்ச் பண்ணுறான். அந்த எக்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ணும்போது அது எக்கை விட்டு வெளியே போயிடுது ஸ்பெர்மு. ஸோ 2வது எக்கும் பார்த்தீங்கன்னா வீணாக போயிடுச்சு. சாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கான், இனி ஒரே ஒரு எக்கு மட்டும்தான் இருக்குது, இதை எப்படியாவது நீ கரெக்டாக பண்ணிடுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த சைடு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த எலியை தான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதில் ஏதோ ஒரு சிக்னல் வருது. ஸோ என்னாச்சுன்னு தெரில, இதை கண்டிப்பாக ஹீரோட்ட சொல்லணும் அப்படின்ட்டு ஹீரோவை தேடி தான் வந்துட்டுருக்கு. அப்படியே மீனாவை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா, அதுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணுறா. ஏன்னா டக்குன்னு ஹீரோயின் வந்துட்டாங்க அப்படின்னா அலர்ட் பண்ணணும்ல, அதுக்காக. ஸோ ஹீரோனோட சத்தம் கேட்டோன்னு நம்மளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி பதட்டம் ஆகிட்டுருக்கு. அவங்களும் பார்த்தீங்கன்னா வராங்க, நீ ஹீரோவை பார்த்தியா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா கத்தி சொல்லிட்டு இருக்கா, இல்லையே நான் ஹீரோவை பார்க்கலையே அப்படின்னு. இவளுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆயிடுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு போகிறாங்களா, இங்கே எதுக்கு போகிறீங்க, இதுக்குள்ளேயும் அவன் இருக்க போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே அவங்களுக்கு டவுட் ஆயிடுது. ஸோ அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கும் இந்த சத்தம் கேட்டுருது. ஸோ கடன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறானுங்க. கரெக்டாக இவளும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறா. ஆமாம் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி முழிக்கும் போது, என்னடா திரும்பவும் நீங்கள் இங்கே வந்து ட்ரிங்க் பண்ணுறீங்களா அப்படின்னு. அடா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இவன் வந்து பூமிக்கு ரிட்டன் போவான்ல, ஸோ அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணுறான், அதுக்கு நான் ஹெல்ப் பண்ண வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. சரி உங்கள் திங்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த சூட் கிட்ட தான் போகிறாங்க. அதுக்குள்ளே தான் இவன் இருக்கானே. ஒரு சூட்டாக அவங்க பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே வராங்க.
கரெக்டாக ஹீரோ இருக்கக்கூடிய அந்த சூட்டுக்குள்ளே வந்தோடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ ஜின் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை ஸ்டாப் பண்ணுறான். எதுக்கு நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போங்க அப்படி. இந்த டைம் ஹீரோ வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருப்பான்ல அந்த நீடில், அது பார்த்தீங்கன்னா அப்படியே மிதந்து போயிட்டுருக்கு. இவன் மட்டும் திரும்பி பார்த்துட்டா அவ்வளோதான், அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் கரெக்டாக அதை பார்த்தீங்கன்னா மீனா வந்து கேட்ச் பண்ணிடுறேன். சரி நான் இங்கேருந்து போகிறேன், அந்த லூசு பையன் எங்கே போனான்னு தெரில அப்படின்னு ஹீரோன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் மீனா பார்த்தீங்கன்னா அட பாவிங்கள ஜஸ்ட்டு மிஸ்ஸுடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. மீனா நீ வந்து அதை கேட்ச் பண்ணிட்ட, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, உங்கள் தேங்க்ஸ் எல்லாம் கொண்டு போய் குப்பையில் போடுங்கடா, இனியாரும் கூண்டோடு சிக்கி இருந்திருப்போம். சரி நீ எப்படி அந்த எக்கோட சென்டரை வந்து நீ கண்டுபிடிப்ப மைக்ரோஸ்கோப் இல்லாமல், அது ரொம்ப கஷ்டமான விஷயம்ல அப்படின்னு. அப்போ ஹீரோக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, நான் இந்த 2 நீடில் வச்சுக்கிறேன், நீ வந்து நடுவில் அந்த எக்கை வந்து பிளேஸ் பண்ண அப்படின்ட்டு. என்னடா சொல்கிற அப்படின்னா அவளுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, இப்போ அந்த எக்கு வந்து 0 கிராவிட்டியில் மிதக்க தானே செய்யும். ஸோ எக்கு வந்து கண்ணுக்கு இந்த அளவுக்கு தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியல, பட் இதில் வந்து காட்டுறாங்க. ஸோ 2 நீடில் வந்து அப்படியே நடுவில் வச்சு அந்த எக்கை வந்து ஹோல்ட் பண்ணி அந்த சென்டரில் வந்து நம்ம ஸ்பெர்மை இன்ஜெக்ட் பண்ணிடலாம், அப்போ நம்மளுக்கு தெளிவாக தெரியும்ல அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்கிறான் போல். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவன் இன்ஜெக்ட் பண்ணுறான், அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக உள்ளே போய் உட்காந்துருது. அப்போ தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உயிரே வருது. அந்த எக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்துக்கிட்டு தான் இருக்குது, அதை நீங்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஹீரோக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த எலியை தான் பார்த்துட்டு இருக்காங்க. முன்னாடி அந்த மேல் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேலை வந்து கடிச்சு வைக்கிறது கிட்டேயே வரவிடாமல் வச்சுருந்துருக்கும். ஆனால் இப்போ அந்த மேல் பார்த்தீங்கன்னா ஃபீமேலை வந்து தேடி போயிட்டுருக்காமா. ஸோ அதை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வர இவளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக அந்த விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.